வெல்கம் பேக் டு த சேனல். ஆமாம்மா, அண்ட் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ஹலோ கிட்டி ஸ்டோரி. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்க டால்னா ஹலோ கிட்டி. அது வந்து க்ரீஃபியாக இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ரொம்பவே எனக்கும் பிடிக்கும் அந்த ஹலோ கிட்டி டாலை. பட் அது வந்து க்ரீப்பியான ஸ்டோரி இருக்கான்னு பார்த்தா இருக்குது. அதை வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் இந்த ஸ்டோரி வந்து வரும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறந்துடாமல் பெல் ஐக்கானை அதில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து டேட்டு August 2 டைம் இப்போது சரியாக 1 o'clock ஆகிறதுக்கு இன்னும் 3 minutes இருக்குது. எனக்கு வந்து நாளையிலேருந்து ஒர்க் இருக்குது. அதனால இன்றைக்கி எல்லா வீடியோவையும் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். 1 week நெக்ஸ்ட் வர 1 weekக்கும் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ தான் வரும். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோலேருந்து போகலாமா? கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த பொம்மையை பார்த்துருப்பீங்க. இந்த பொம்மை பார்க்க க்யூட்டாக இருக்குது இல்லையா? ஆனால் இந்த பொம்மைக்கு ஒரு டார்க் ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இல்லாட்டி உங்களால் இந்த ஹிஸ்ட்ரியை வந்து நம்ப முடியுமா? ஆனால் இந்த பொம்மைக்கு ஒரு டார்க் ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. இது சர்ச் பண்ணி பார்த்து எனக்கு பிடிச்சிருந்ததுனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே வாங்க. ஹலோ கிட்டி இந்த டால் வந்து நிறைய பேருக்கு அப்சஸாக இருக்கும். அதாவது ஹலோ கிட்டியோட ட்ரெஸ் போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், பர்த்டேக்கு வெட்ட போகிற கேக்கு, இல்லாட்டி பெட் கவர்ஸ், அதுக்கப்புறம் ரூமில் பெயிண்டிங்ஸ் கூட ஹலோ கிட்டியோட டாலை வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஹலோ கிட்டி உண்மையிலேயே ஜப்பானில் உருவாக்குன ஜஸ்ட் ஃபார் ஒரு கார்ட்டூன் தான். ஆனால் இப்போது அது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதாவது இந்த கிட்டி வந்து பார்க்குறதுக்கு ஒரு பூனை மாதிரி தான் இருக்கும். இந்த டால் பார்க்குறதுக்கு ஒரு பூனை மாதிரி தான் இருக்கும். இதோட காதாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த மூக்குக்கு பக்கத்தில் வந்திருக்க அந்த க்யூட்டான மீசை அப்படி தான் சொல்லுவாங்க, அதுவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதோட கால்கிட்டே இருக்க போவாக இருக்கட்டும், எல்லாமே க்யூட்டு. பார்த்தாலே இது வா ஸோ க்யூட் அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுவோம். ஆனால் இந்த ஹலோ கிட்டிக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க அந்த கருப்பு டார்க் சைடை பற்றி தான் நான் இப்போது உங்ககிட்ட சொல்ல போகிறேன். லெட்ஸ் கண்டினியூ த வீடியோ. இந்த ஸ்டோரி வந்து 1997 தான் நடந்திருக்கு. அப்போ வந்து ஒரு சைனீஸ் அம்மா வந்து இருந்திருக்காங்க. இந்த அம்மாவுக்கு 14 வயசு ஆகிற ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அதாவது இந்த பொண்ணுக்கு வந்து மவுத் கேன்சர், அதாவது வாயில் வந்து கேன்சர் இருந்திருக்கு. இந்த பொண்ணால் சாப்பிட முடியாது, அதாவது பேச முடியாது. இந்த பொண்ணை வெளியில் நடந்து போனால் கூட நம்மளும் வியர்டாக பார்ப்பாங்களாம். மவுத் கேன்சர் இருந்தால் வியர்டாக பார்க்குறதுக்கான விஷயம் என்ன இருக்குது? அப்படி இருக்கே இவங்க வந்து வெளில நடந்து போனாலே வியர்டாக இந்த பொண்ணை வந்து பார்ப்பாங்களாம். அப்போ இவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரை கொண்டு போய் பார்க்குறது இதெல்லாம் கொண்டு போய் பார்த்துருக்காங்க. பார்க்கல டாக்டராக்கெல்லாம் சொல்லுவாங்க, எந்த வித மருந்து கொடுத்தாலும் இந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது, அதாவது இதை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அம்மாவுக்கு இருக்கிறது இந்த பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு. அந்த அம்மா வந்து உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பொண்ணுக்காக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு சொந்த பந்தம் அப்படி சொல்லிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு சின்ன பொண்ணு, அதாவது 14 வயசே உள்ள ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் இப்படி மவுத் கேன்சர் வந்து இப்போ க்யூர் பண்ண இயலாது. அப்படி இருக்கே இந்த அம்மா என்ன செஞ்சாவது தன்னோட பொண்ணை வந்து காப்பாற்றணுன்னு தான் திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த அம்மா வந்து மற்றவங்க சொல்கிறத நம்புவாங்க. அதாவது இந்த மாதிரி ரிசல்ட் பண்ணால் இந்த பொண்ணுக்கு சரியாயிரும், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, இங்கே கூட்டிகிட்டு போங்க, இவங்கள பார்த்தா சரியாயிரும்னு சொல்லி மற்றவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. அதோட வந்து எல்லாத்தையும் நம்பவும் செய்வாங்க இந்த அம்மா. ஆனால் எல்லாத்தையும் இந்த அம்மா வந்து செஞ்சு பார்த்துருக்காங்க. அப்படி இருக்க இந்த அம்மாவால் இந்த பொண்ணை கடைசி வரைக்கும்
குணப்படுத்தவே முடியலை. இந்த அம்மானால இந்த பொண்ணு வழியில் துடிக்கிறத பார்த்துட்டு சும்மாவே ஏற்க முடியல. இந்த அம்மாவால் அவங்க பொண்ணு வழியில் துடிக்கிறத பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இவங்க டாக்டர் தான் கைவிட்டுட்டாங்க, கடவுள் நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்லி டெய்லியும், அதாவது டெய்லி சர்ச்சுக்கு போயிருக்காங்க. இந்த அம்மா சர்ச்சுக்கு டெய்லியும் மாதம் ஒவ்வொரு நாளும் போயிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு எப்படியாவது இந்த மவுத் கேன்சர் சரியாக வரணும்னு சொல்லி இந்த அம்மா ஒரு கட்டத்தில் கடவுளை பார்த்து, ஏன் இந்த வழியை என் பொண்ணுக்கு கொடுத்தீங்க, இந்த வழியை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கூட இந்த அம்மா ப்ரேயர் பண்ணி கேட்டிருக்காங்க. தினைக்கும் இந்த அம்மா சேர்ச்சிக்கு போகிறாங்க, தினைக்கும் சாமி கும்பிட்றாங்க, தினைக்கும் இவங்க கைவிட கிடையாது. அதாவது எப்படியாவது தன்னோட பொண்ணு ஏதாவது ஒரு விஷயத்தில் குணமாகி வந்துடுவான்னு சொல்லி நம்பிக்கையோடு தான் இருக்காங்க இந்த அம்மா. ஒரு கட்டத்தில் இந்த அம்மா ரொம்ப கிவ் அப் பண்ணிட்டாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் சரியாகலை, சாமிக்கு மட்டும் சரியாகலைன்னு சொல்லி விரக்தி, எல்லாமே பண்ணியும் எதுவுமே சரியாகலைன்னா விரக்தி அப்படி தானே சொல்லுவாங்க, விரக்தி ஆயிரம் தெரியுமா? அந்த மாதிரி அந்த அம்மா எடுத்துட்டாங்க. அப்படியே விரக்தி ஆகிட்டாங்க. ரொம்பவே க்ரை பண்ணி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பண்ணியும் அவங்களோட பொண்ணை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி கடைசியாக ஒரு விஷயம் பண்ணுவோம், இதை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி இருக்காங்க. அந்த விஷயம்னால அந்த பொண்ணு குணமாகிருக்கா. கடைசி மெத்தடாக என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, சாத்தான் கூட ஒரு சத்தியம் பண்ணி இருக்காங்க இந்த அம்மா. சாத்தாங்கிட்ட போகிறேன்னா இது உடனே பார்த்துட முடியாதுன்னு இந்த மாதிரியெல்லாம் இருக்க இந்த அம்மா இந்த பொண்ணுக்கு இது சிவியராக ஆகிக்க இந்த அம்மா ஒரு பொம்மையை போய் பார்த்துருக்காங்க. பொம்மையை போய் பார்த்துட்டு அவகிட்ட பொம்மை சூனியக்காரங்க சம்திங் அவங்க தான் பொம்மைன்னு சொல்கிறது. அந்த பொம்மையை போய் பார்த்து இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி டெய்லிக்கும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன், கோயிலுக்கு போய் ப்ரே பண்ணுறேன், என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், என்னோட பொண்ணுக்கு இந்த மவுத் கேன்சர் சரியாகவே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பொம்மை கிட்ட போயிட்டு சொல்லி இருக்காங்க. அதுக்கு அந்த பொம்மை சொல்லியிருக்காரு, என்னால் இதுக்கு உதவி செய்ய முடியும், ஆனால் இதுக்கு நீ ஒத்துப்பியா அப்படின்ற கொஷினோட அந்த பொம்மை அந்த அம்மாவை பார்த்துருக்காங்க. அந்த பொம்மை சொன்னதுக்கப்புறம் இவங்க இதை பற்றியும் ஜஸ்ட் யோசிக்கவே கிடையாது, உடனே சொல்லிட்டாங்க, என்னோட பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு அந்த பொம்மையை பார்த்து இந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த பொம்மை இந்த அம்மாவை பார்த்து என்ன சொல்லி இருக்காங்கன்னா, சாத்தான் கூட நீ ஒரு சத்தியத்தை பண்ண சொல்லி இருக்காரு. அதாவது அந்த சாத்தான் கிட்ட சத்தியம் பண்ணிக்க அந்த சாத்தான் இவங்க கிட்ட சொல்லியிருக்கு, நீங்கள் ஒரு பொம்மையை உருவாக்கணும், அந்த பொம்மை எல்லாருக்குமே தெரியணும். அந்த மாதிரி இந்த சாத்தான் இந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்கு. அப்படி உருவாக்குன பொம்மை தான் ஹலோ கிட்டி. அதனால தான் எல்லாருக்குமே தெரியும், ஹலோ கிட்டினா என்னன்னே கூட கேட்க மாட்டாங்க, டக்குன்னு அவங்க மைண்டில் வந்துடும், ஹலோ கிட்டினா இந்த டால் தானு. இந்த பொம்மையை உருவாக்குனதால் அந்த சாத்தானுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, அந்த சாத்தானுக்கு சக்தி இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது நிறைய பேரால் தெரியும், உடனே வா கலக்கிட்டி, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் திங்க் பண்ணுவாங்க. அப்படி இருக்க இது வேணும் சர்ச் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்க அந்த சாத்தானுக்கு ரொம்பவே பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அந்த அம்மா உருவாக்கி கொடுத்த ஹலோ கிட்டி டால் ரொம்பவே ப்ராப்ளம் ஆகுது, பாப்புலர் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட பொண்ணுக்கு கேன்சர் சரியாயிடுச்சு, சாப்பிட்றா, பேசுகிறா, வாயில் உள்ள கேன்சர் அந்த பொண்ணு தன்னாலேயே ஜஸ்ட் இந்த டால் உருவாக்கி அது பாப்புலர் ஆனதுக்கப்புறம் தன்னாலேயே அந்த பொண்ணோட வாயில் உள்ள கேன்சர் காணாமல் போயிடுச்சு. அதாவது இதெல்லாம் பார்த்து அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதாவது டாக்டர் போய் சொன்னாங்க, என்ன மருந்து வேணால் கொடுங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்கிற ரிச்சுவல் பண்ணாங்க, நிறைய பேர்கிட்ட
ஹெல்ப் கேட்டாங்க, என்னென்ன பண்ணால் சரியாகும்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. கடைசியாக கடவுள்கிட்டயே போய் மன்றாடி கேட்டிருக்காங்க. இப்படி இருந்தும் நடக்காத ஒன்று, இந்த ஹலோ கிட்டி டால் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்து க்யூர் ஆயிட்டா. அதாவது அவங்க தேர்ந்தெடுத்த வழி வந்து ரொம்பவே தப்பான முறையாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவை அவங்க பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க. அவங்க பொண்ணுக்காக என்ன வேணால் பண்ணுவேன்னு அவங்க வந்து சொன்னாங்க. அந்த மாதிரியே அந்த கிளக்கிட்டியோட வந்து பண்ணிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு அவங்க பொண்ணு மட்டும்தான் முக்கியம். பொண்ணு க்யூர் ஆகிட்டாள், அது மட்டும்தான் அவங்களுக்கு வேணும். அவங்க பண்ணதை கேட்ட விஷயமாவே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்க பொண்ணு வந்து க்யூர் ஆகிட்டாங்க. இந்த கதையை வந்து நிறைய பேர் உண்மை என்று தான் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை ஐ டோன்ட் நோ, எனக்கு இது தெரியாது. எந்த அளவுக்கு உண்மை ரியலான ஸ்டோரி ஐ டோன்ட் நோ. ஹலோ கிட்டி, அதாவது இந்த நேம் வந்து ஹாய் என்றது தான் அர்த்தம். அதுக்கப்புறம் கிட்டி என்றது வந்து என்ன அர்த்தம்னா, இது வந்து சைனீஸில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சாத்தான். அதாவது ஹலோ சாத்தான், இந்த மாதிரி தான் இதோட மீனிங் வந்து இருக்குது. இதுதான் ஹலோ கிட்டியோட ஸ்டோரி. இது இந்த அளவுக்கு உண்மையான ஸ்டோரி பிளாப்ளா எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் இதை வந்து நம்புகிறாங்க. ஏன்னா ஹலோ சாத்தான் இந்த மாதிரி தான் அந்த நேம் வந்து வருது. அதனாலேயே இதை வந்து இப்படி நம்புகிறாங்க. இதை வந்து இந்த கிட்டியோட, அதாவது சாத்தானோட குழந்தைனும் சில பேர் இதை நம்புகிறாங்க. இது வரைக்கும் ஹலோ கிட்டியை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதோட வாயை வந்து எந்த இடத்துலையும் காட்டியிருக்க மாட்டாங்க. ரியல் டாலர் சம்திங் காட்டியிருக்க மாட்டாங்க. நோஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, see you another videos. இது ரொம்பவே ஷார்ட்டாக படிச்சுட்டேன். பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கோஸ்ட் ஸ்டோரி என்ன போகலான்றதை நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கோஸ்ட் ஸ்டோரி பிடிக்கும் இல்லைனா கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கான ஸ்டோரி இருக்குன்னா எனக்கு இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் பின் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோக்கு கீழே உள்ள டைட்டில் வந்து டச் பண்ணி பார்த்தீங்கனாலும் என்னோடய இன்ஸ்டா ஐடி இருக்கும். அதுக்கு வந்து டிஎம் பண்ணி நீங்கள் சொன்னீங்கனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணி இனி என்னோடய சேனலில் வீடியோ போடுவேன். ஓகே, பாய் பாய். see you another videos. போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு டான் வரும். ஓகே.